இந்த பூமியில ரொம்ப இலகுன மனம் கொண்டவங்களா நாம இருந்தோம் அப்படின்னா நிச்சயம் நம்மால் யதார்த்த வாழ்க்கைய வாழ முடியாது. ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா கூட சில பேர் சீக்கிரத்துல மனசொடைஞ்சு போயிடுவாங்க. ஆனா அப்படி இருக்கவங்கள தான் இங்க பலரும் வேண்டும் என்றே நோகடிப்பார்கள். நம்மை சார்ந்த பலருக்கு நம்முடைய மனசு புரியல, அதனாலதான் அவங்க நம்மள நோகடிக்கிறாங்க அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா உண்மையில சிலருக்கு நம்மை பற்றி நன்றாக தெரியும். அப்படி தெரிஞ்சதாலதான் அவர்கள் நம்மை மீண்டும் மீண்டும் நோகடிப்பார்கள். நம்மை பற்றி புரியாமல் சிலர் நம்மை நோகடித்தால் நாம் அவர்களை மன்னித்து விடலாம். ஆனால் நம்மை நன்றாக புரிந்தும் நம் மனம் அறிந்தும் அற்ப காரணங்களுக்காக சிலர் நம்மை நோகடிக்க விருப்பம் கொண்டால் அவர்களை நாம மன்னிக்க கூடாது. நம் மனம் நோக வேண்டும் என்று எண்ணும் அவர்களின் எண்ணத்தை முறியடிப்பதே நாம் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய தண்டனையாக இருக்க வேண்டும். நாம நிம்மதியா வாழணும் அப்படின்னா வாழ்க்கையில இரண்டே வழிகள் தாங்க இருக்கு. சில இடத்துல நமக்கேற்ற மாதிரி மற்றவர்களை மாற்றணும், அல்லது மற்றவர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மை நாம் மாற்றிக்கொள்ளணும். சிலரோடு நம்மால் வாழ முடியல, திரும்ப திரும்ப நாம ஒரே விஷயத்துக்காக வருத்தப்படுறோம் அப்படின்னா மாற வேண்டியது மற்றவர்கள் இல்லை, நாம் தான் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த நம் உணர்தலில் இருந்துதான் நம் வாழ்வு தொடங்கும். நம்முடைய வாழ்க்கையில நாம நிறைய விஷயங்களை கற்று தேர்ந்து சக மனிதர்களோடு எப்படி வாழ்வது என்பதை நாம் கற்க தவறிவிட்டால் நாம் வாழக்கூடிய வாழ்வில் நிச்சயம் நமக்கு நிம்மதி இருக்காது. ஒன்று நாம் மாறணும், இல்லை என்றால் நம்மை சார்ந்தவர்களை நாம் மாற்றணும். இதற்கு முரண்பட்டால் நம் வாழ்வில் புலம்பல் மட்டுமே மிஞ்சும். இந்த ஒரு பேருண்மையை தான் நம் வள்ளுவர் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது உலக மனிதர்களுடன் ஒத்திசைவு கொள்ள கற்காதவர் பல துறை அறிவு பெற்றும் அறிவில்லாதவரே. நம் தனிமையில் இந்த சிந்தனையை நாம் மீண்டும் சிந்தித்தால் மட்டுமே இதில் இருக்கக்கூடிய மறைப்பொருள் என்னவென்பது நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். நன்றிகள்.